கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிநாதர் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரார். அப்போ 10ஆம் இடத்துல ராசிநாதன் வரும்பொழுது நீண்ட நாட்களாக ICWA, CA, ACS படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் டீச்சர் வேலைக்கு டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு டீச்சர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். சரி, இதை தவிர பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வெச்சதுக்கு எல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அற்புதமான வைகாசி மாதம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியின் 5ஆம் இடமான மகரத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக கன்னியா ராசியை சேர்ந்த யுவன் மற்றும் யுவதிகள் குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம், வம்சம் விருத்தி கிடைக்காதவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புத்திரக்காரகனான தனக்காரகனான பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு போனோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் சாமி, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காசி, கயா மற்றும் அலகாபாத் போயிட்டு பித்ருக்களுக்கு காரியம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய என்பவர்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு கயாவில் உள்ள பல்குனி தீர்த்தத்திலையும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சேர்ந்தவங்களுக்கு நைனி சாமியத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த வைகாசி மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு எடுத்து கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர் கூட சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட் எல்லாமே நமக்கு எதிராக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தாச்சு அப்படின்னாக்க நம்ம மாசாந்திர பலன் பார்க்கக்கூடியது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன். இப்போ செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டும் சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் 26/5/2026 அப்புறம் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுக்கு முக்கியமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் பித்ருக்களினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அவர் 11ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ பார்த்தாலேனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிலப்புலன்கள் மூலியமாக அதீதமான திடீர் வருமானம் வரும். நிலப்புலன்கள் விற்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். நிலங்கள் விற்கக்கூடிய காலகட்டங்களில் திடீர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல போயும் புதன் 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது நல்ல விசேஷம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துலையும் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை கொடுத்து 26ஆம் தேதியிலிருந்து பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 26/5/2026 மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று போகிறதும் 9ஆம் இடத்தில் சூரியன் நிற்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 11ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அதீதமான நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் எதிர் பார்ட்னரை நிச்சயமாக அதிகமாக நம்பிக்கைக்கு வைக்காதீங்க, பிரச்சனை வந்து சேரும். இருந்தாலும் அவர்களோட போய்த்தான் ஆகணும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவரை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஓரளவு நம்பக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு வந்து சில நாட்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன, ஒருவேளை இப்போ வந்து உங்களுக்கு 26/5 உங்களுடைய கோச்சாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வருது, உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷமாக இல்லை, அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு? அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பொலிட்டிக்கல் பீப்புள், அது தவிர வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க பெரிய ஏற்றம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது மொத்தத்துக்கு பார்த்தோம்னாக்கா 5 நாள் வருது. அது மே மாதத்தில் 15/5/2026 மற்றும் 16/5/2026 மே மாதத்தில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தளவுக்கு ஜூன் மாதத்தில் வருது. ஜூன் மாதத்தில் 11/6/2026 மற்றும் 12/6/2026 மற்றும் 13/6/2026 இந்த 5 நாட்களுமே கன்னியாராசியை சேர்ந்தவங்க இந்த 5 நாட்களும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்வதை தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது, புதிய வியாபாரம் தொடங்கிறது, இதை தவிர்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்று தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இல்லாட்டி அந்தரநாதனோ அல்லது சூட்சமநாதனால குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காரைக்கால் பக்கத்தில் திருவெண்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த திருவெண்காடு அப்படின்றது புதனுடைய ஸ்தலம். அந்த புதனுடைய ஸ்தலத்தில் ஃபஸ்ட்டு சூரிய புஷ்கர்ணி, சந்திர புஷ்கர்ணி, புதன் புஷ்கர்ணின்னு 3 குளம் இருக்குது. அந்த 3 குளத்திலையும் தண்ணி பிரதட்சணம் பண்ணிக்கணும். அடுத்தது தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதற்கு பிறகு புதனுக்கு என்று தனி சன்னிதானம் உள்ள இடம் இந்த ஒரு இடம்தான். பாக்கி எல்லா இடத்துலையும் நவகிரகத்தில் இருப்பாங்க. புதனுக்கு உண்டான தனி சன்னிதானம் உள்ளது இந்த சன்னிதானம். அங்கு உள்ள புத பகவானுக்கு 15/5/2026 14/6/2026 ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரையிலும் இந்த கன்னியாராசிக்கு என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுவலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். 26/5/2026 பிறகு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்ருக்கு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக எடுத்த விஷயங்களில் போட்டிகளில் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக சில நிலப்புலன்கள் விற்க வேண்டிய காலகட்டமாகவும் அதிகமாக விலை போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பாக்கியம் கெடக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும், செய்யக்கூடிய வேலையில் அதீதமான லாபங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷனும்
அதற்கு மேலே உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. என்ன இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் தூக்கமின்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 95 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.